அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரொமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஜூன் 6 அதோடைய கதையை தான் பார்க்க போகிறோம். மீனா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் கிறிஷோட பாட்டியும் வெளியில் உட்காந்துருக்காங்க ஹாலில். என்னம்மா என்ன பண்ணுறீங்க? ஹாய் கிறிஸ், எப்படி இருக்கடா? சாப்பிட்டியாடா? நல்லா இருந்தியா? இப்போ ஓகே உனக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்கிறான். ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கே உனக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் கட்டை ஊற்றலாம். அதுக்கப்புறம் நீ எல்லாருமே பார்க்கலாம், பாட்டி இங்கே உன் ஃப்ரெண்ட்ஸு என்ன இப்படி எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் என் அம்மாவும் பார்ப்பேனே அப்படிங்கிறாங்க. ஆனால் மீனாக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. ரோஹிணி வேறு இதை கிச்சன் பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டைனிங் ஹாலில் இருக்காங்க. ஆனாலும் இவன் பேச தான் கேட்குறாங்க. எப்படியும் ரோஹிணி வந்து இப்போ என்ன சொல்லிடுவானோ, நம்மளை எதுவும் பேசிடுவானோ பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற கிறிஷோட பாட்டி வந்து சமாளிக்க யோசிக்கிறாங்க. ஏம்மா உங்கள் பேரனுக்கு வந்து அவங்களுடைய அம்மா ஞாபகம் வந்துருச்சா? அவங்க அம்மா அப்பாலாம் இல்லாமல் வளர்றது ரொம்ப கஷ்டம். நான் வந்து எங்கள் அப்பா இல்லாமல் இருக்கேன், எனக்கே இவ்வளோ கஷ்டம்னா இவன் இந்த வயசுலேயும் அப்பா அம்மா இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் துணைக்கு உங்கள் பொண்ணு கூட வர வச்சுக்கலாம்ல. உங்கள் பொண்ணு துபாயில் தானே இருக்காங்க. அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு பேசிவிட்டு இவ்வளோ மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவன் இப்படி ஹாஸ்பிட்டல்லாம் அலையிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூடயே வச்சுக்கிட வேண்டியதானே. நீங்கள் ஃபோன் போடுங்க, நான் வேணா கூட உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கு என்ன சொன்னே தெரியல. இல்லைம்மா அது வந்து அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்மா, நீங்கள் ஃபோன் போட்டு கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் பார்த்து ஸ்ருதி ரவி 2 பேருக்குள்ளே வராங்க. ஸ்ருதி வந்துட்டு ஆனால் கேட்குறாங்க, என்னடா தம்பி இப்போ ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஓகே இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்கிறாங்க. அடுத்து ரவி உள்ளே அவர் ரூம் கிட்டக்க போயிடுறாரு. அவரை உள்ளே போகாங்க. திருப்பியும் மீன் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் போட்டு கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ரோஹிணிக்கு என்ன செய்யனே தெரியல. பக்கத்தில் டைனிங் ஹாலில் வந்து ஒரு பால் பாத்திரம் இருக்குது. அதை அப்படியே அவங்க கையை வச்சு தட்டி கீழே தள்ளி விடுறாங்க. இதை வந்து ரவி பார்த்துறாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு சாரி மீனா, கை தவறி கீழே விழுந்துருச்சு தெரியாமல் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மீன் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ரோஹிணி அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. பாட்டியும் உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ரவி பார்த்துறாரு. ஸோ ரவி ரூம்குள்ளே ஸ்ருதி போகிறாங்க. ரோஹிணி நீங்கள் ஓகே தானே அப்படிங்கிட்டு, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அந்நேரம் அவங்க உள்ள ரூம்குள்ளே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குப்பா, நம்ம போகணும், இப்போயே நான் உன்னை சொல்லிடுறேன், கடைசி நேரம் வரலான்னு சொல்லாதங்கிறாங்க. என்ன யோசனையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை வெளியில் நடந்தது நீ கவனிச்சியா அப்படின்னு ரவி கேட்கவும், வெளியில் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் எல்லோரும் தான் நடக்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அது இல்லைப்பா, பால் பாத்திரம் இருக்குல்லண்ணே. ஆமாம், பாலை கீழே சிந்திட்டாங்க ரோஹிணி, உள்ள ஃப்ரிட்ஜில் வேறு பால் இருக்குப்பா, உனக்கு டீ வேணுமா? மீனா டீ போட்டு கொண்டு வர சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை, பால் பாத்திரம் தெரியாமல் இருந்துச்சுன்னு ரோஹிணி நீ சொல்கிறாங்கல்ல, ஆனால் அது தப்பு, அது வந்து வேணுக்குனே தான் தட்டி விட்டாங்க கோபமாக, நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ரோஹிணி நீ ரூமில் தானே அவங்க இருக்காங்க, மனோஜ்க்கு சும்மாவே ரூம் பைத்தியம், அவன் ரூம் வேணும்னு கேட்பான். ஸோ இவங்க இருக்கிறது வந்து ரோஹிணி எனக்கு பிடிக்கலையோ, அந்த குட்டி பையனும் அவங்களுடைய பாட்டியும் இருக்கிறது, அதனால தான் ரூமை விட்டு அவங்க வெளியேறணுங்கிறதுக்காகவே மூஞ்செல்லாம் கோபமாக வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா இருக்குமோ, இதில் என்ன, இப்போ நான் ரோஹிணிகிட்டே நேரடியாக கேட்டுறேன் அப்படிங்கிறது இருக்குது, தேவையில்லாமல் அவங்கள இப்படி கேட்காத, அவங்க எம்பேஸ் ஆகுவாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, நான் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஹாலில் ரோஹிணி உட்காந்துருக்காங்க. ரோஹிணி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, இந்த கிறிஷும் உங்கள் பாட்டி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரியாக இருக்குன்னு. இல்லை அதெல்லாம் இல்லை, ஏன்ப்பா அப்படி கேட்குறீங்கன்னு. இல்லை அவங்க வந்ததுலேருந்தே உங்கள் ஃபேஸ் அப்படி கோவமாகவே இருக்குது, அப்படி என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன, மனோஜ் எப்போவுமே ஒரு ரூம் பைத்தியம், அவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு இல்லையா, ரூமுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு ரூம் இல்லைன்னு சொல்லி தானே நீங்கள் ஒரு மாதிரி கோவத்தில் ஒரு மாதிரி இருக்கீங்க, வேணா அவங்ககிட்டே சொல்லிடுவோம்ப்பா, அந்த வீட்டை விட்டு போங்க, எங்களுக்கெல்லாம் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி. இல்லை அவங்க முத்து மீனாக கூட்டிகிட்டு வந்தவங்க, நம்ம போனால் எதாவது பிரச்சனையாகும் அப்படின்னு, அதுக்காக ஏதாவது ஒன்று ஒழிச்சு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காமல் இருக்க முடியுமா, நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடுங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே தானே, ஷுவரா அப்படிங்கிறாங்க. ஓகே தான், ஷுவர் தான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லுவோம். ஆமாம், ஏன் இப்போ திடீர்னு கேட்குறீங்க அப்படிங்க. இல்லைப்பா, நீங்கள் பால் பாத்திரத்தை ஃபோர்ஸாக கோபத்தில் தட்டினதா சொல்லி ரவி சொன்னால், அதனால தான் கேட்டேன் என்னங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. ஓகேப்பா, நீங்கள் ஓகே தானேன்ட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸ்ருதி வந்துட்டு, ஐயோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், அவசரப்பட்டு கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது மீனா வர்றாங்க. ரோஹிணி நான் பால் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் அது தெரியாமல் பாத்திரத்தை தட்டி விட்டேங்க அப்படின்ட்டு மீனாட சொல்கிறாங்க. ஐயோ நான் அதை சொல்லலை, பால் அடுப்பில் வச்சுருக்கேன், நான் மொட்டை மல்ல போய் உருப்படி துணியை வந்து காயப்பட்டதை எடுக்க போகிறேன், நீங்கள் அது வரைக்கும் பாலை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. கரெக்டான நேரம் முத்து வந்துடுறாரு. என்னம்மா பார்லரம்மா, நீங்கள் என்ன ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க, இந்த பையன் வந்ததுலேருந்தேவும் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் என்ன இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லையே ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு. என்ன அப்படிங்கிறாங்க. அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு முத்து உள்ளே போயிடுறாரு. ஐயோ இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா போச்சா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அவங்க மாமியாரும் மாமனாரும் ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு உள்ளே போகிறாங்க. நீ போ, நான் இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் எங்கே போகிறீங்க, என்ன நான் போய் பரசை பார்க்க போகிறேன்னு சொல்லி அவர்
மாமனார் சொல்கிறாரு, இப்போ தானே அவ்வளோ தூரம் எங்களுக்கு என் கூட வண்டியில் போயிட்டு நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், கொஞ்சம் அசதியாக இருக்கும்ல, உள்ளே வர வேண்டியதானே, பிற நாளை போய் பார்த்துக்கிட வேண்டியதானே, நீ இவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கு நான் வாய் பேசாமல் வந்தேல, அதே மாதிரி இப்போ என் இஷ்டத்துக்கு என்னை செய்ய விடு, போ நீ உள்ளே போ, நான் வந்துடுவேனே. ஆமாம், நான் சொல்கிறது நீங்கள் எங்கே கேட்டீங்க அப்படிங்கிறாரு. சரின்னு திருப்பி அவர் ஆட்டோவில் ஏறிடுறாரு. ஏதோ ஒரு ஏரியா சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுறாரு. உள்ளே வந்து பார்த்தா அந்த பையன் திருப்பி ஈஸி சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே பயங்கரமாக அவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஏய் ஏய் அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. ஒன்று யாரோட ஏன் சேரில் உட்கார சொன்னதுங்க, ஏன் ரோஹிணி வந்துடுறாங்க, ஏன் ரோஹிணி வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனேன், நான் வரவங்களும் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, அவங்களுக்குலாம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னால் தான் கேட்கணுன்னு சொன்னால் நீ புரிஞ்சுக்கிட்டியா, இல்லை நான் பேசுகிறேன்னு சொன்னேன் நாசுக்கா, நீ என்னத்தை பேசி கிளிஷ, இன்னும் பாரு வீட்டிலே தான் இருக்காங்க, டேய் எந்திரிடா, எதுக்கடா ஏன் சேரில் உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. அந்த பையன் அப்பயும் ஒரே ரியாக்ஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கீங்க, உனக்கு கண்ணு தாட தெரியாதுன்னு சொன்னாங்க, காதுமா கேட்காம போச்சு, எந்திரிடா நீ அப்படின்னு சொல்லி அந்த பையனை சேரில் விட்டு எந்திச்சு தள்ள வச்சிடறாங்க. இதை பார்த்து ரோஹினிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டியும் ஓடி வந்துடுறாங்க. ஐயோ பாட்டியே அப்படின்னு சொல்லி அந்த பையன் அழுகுறான். என்னடா கிருஷ் என்ன பண்ண என்னன்னு, இங்கே பாருங்கள் இந்த பாட்டி என்னை திட்டுறாங்கன்னு. யார், நான் உனக்கு பாட்டியா, என்னை பாட்டிக்கிட்டு நீ எதாவது சொன்ன அப்படிங்கிறாங்க. அடுத்து முத்துவும் வந்துடுறாரு. அடுத்துங்கிட்டு மீனாவும் வர்றாங்க. ரோஹினி இதை பார்த்துட்ருக்காங்க. மீனா உட்காந்தோடனே எல்லாரும் பயங்கரமாக கோருது. ஏன் அத்தை என்ன இப்படி பண்ணுறீங்கன்னே, இங்கே பாரு அவன் ஏன் இதில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் யாரும் அவனை சொல்லி கொடுத்தா, அந்த மீனா தானே அவனை சொல்லி கொடுத்தானே, மீனா அத்தையெல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பாரு இந்த பிள்ளைக்கு இவ்வளோ சின்ன வயசில் என்ன வாயின்னு அதிகமாக தான் இருக்குது, நீ கூட்டிகிட்டு வந்த எல்லாமே ஒன்றை மாதிரியே தான் இருக்குது, இதுக்கு எப்போ போகும் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுங்க அந்த பையன்ட்ட, அவங்களே பாவம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த பாட்டிக்கிட்ட வளர்ந்தது எல்லாமே தருதலையாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. முத்தும் வந்துடுறாரு. அந்நேரம் இந்த மீனை சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறத கேட்டு எனக்கே இவ்வளோ கோவம் வருது, இதெல்லாம் அவங்க பேசுகிறத கேட்டு அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு. ஆமாம் அப்படியே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக அவங்க மாமியார் கோவத்தில் பேசுகிறாங்க. முத்து வந்துட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கத்துறீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜும் வர்றான். ஏமா இங்கே கத்துற, நீ கத்துறது வாசல் வரைக்கும் கேட்குது அப்படிங்கிறாங்க. பாருடா இவன் ஏன் சேரில் உட்காந்துருக்கான்னு, சின்ன பையன் தானம்மாண்ணே, நீ அவங்கள மாதிரி எல்லாரும் மாதிரி சொல்லாதடா, என் சேர் உடஞ்சி போச்சுன்னா யார் அதை ரிப்பேர் பார்க்குறது, யார் அதை செலவழிக்கிறது அப்படிங்கிறாங்க. முத்துவானார் சொல்கிறாங்க. சே எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையாக தான் இருக்குது, என்னன்னு பாருங்க அந்த பையனை போட்டு அவங்க வைக்கிறாங்க, சேரில் உட்காந்து ஒரு குத்தமா, பாட்டி வளர்த்த பையன் தானே தருதலையாக போகணும்னு சொல்கிறாங்கண்ணே. ஓ அதுவா, உடனே கிருஷ் பாட்டியை பார்த்து சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் அம்மா என்னை பற்றி தான் சொல்கிறாங்க, ஏமலை உள்ள கோவத்தை தான் உங்கள்கிட்ட காட்டுறாங்க, இதை மட்டும் எங்கள் பாட்டி இந்நேரம் இருந்து கேட்டுக்கணும், சரியான பதிலடி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தேவையில்லாத வேறக்கத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியவே அவங்க அம்மா திட்டுறாங்க. அந்த சின்ன பையன் ஒரு சேரில் உட்காந்தது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கிறீங்க, சரி உங்களுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து கிருஷோட பாட்டியும், தம்பி எங்களால் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கிளம்புறோம், இப்போயே கிளம்புறோம், நாங்கள் நாளைக்கு கட்ட பிரித்து நாங்கள் ஊர் போயிடுவோனே. ஐயோ நீங்கள் பேசாமல் இருங்கம்மா, அவங்க கிடக்காங்க, நீங்கள் வாங்க உள்ள அப்படின்ட்டு அந்த குட்டி பையனை தூக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. மீனாவும் நீங்கள் வாங்கம்மா உள்ளன்னு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து வெளியில் அவங்க மாமியார் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ரோஹிணி மனோஜ் இருக்காங்க. மனோஜ் சொல்கிறாரு, என்னம்மா இன்றைக்கி இது இங்கே தான் தங்க போதுங்களா, அப்போ என் ரூம் போச்சா, என்னம்மா நான் ஒரு பிஸ்னஸ் மேனு, நிறைய கஸ்டமரை பார்த்து அவங்களெல்லாம் நான் பேசணும், அப்போ என் மூஞ்சிலாம் நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டாமா, நல்லா தூங்கி எழுந்தா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், என்னமோ இங்கே போகுது அங்கே போகணுன்னு சொல்லி லோடு மேன் மாதிரி என்னை எங்கேயுமா படுக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அந்த அருமை அந்த பெருமை எல்லாம் வீட்டுக்காரி ரோஹிணிக்கு தெரியும், அவ்வளோ சொல்லடா அப்படிங்கிறாங்க. திருப்பி ரோஹிணி கிட்ட வராங்க. என்ன ரோஹிணி அவங்க உள்ளே இருக்காங்க, அவங்கள வெளியில் வர சொல்லு, நம்ம இன்றைக்கி உள்ளே போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஏய் எப்போ பார்த்தா நீ ரூமு தான் சொல்லுவியா, ஏன் இன்றைக்கி ஒரு நாள் நீ வெளியே படுத்தா ஆகாதான்னு சொல்லி ரோஹிணி கத்துறாங்க. இதை மீனாவும் பக்கத்தில் முத்துவும் பார்த்துட்றாங்க இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத. போய் வெளியில் போய் படு அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி அவங்க மேலே உள்ள கோவத்தை ஏன்ட்ட காட்டுறானே, நீ போ பேசி என் கூட அப்படிங்கிறாங்க. சரி நீ கோவமாக இருக்கா, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு மனோஜ் போய்கிட்டே யோசிக்கிறாரு. என்ன இவங்களுக்காக எதுக்கு இவன் நம்மளே திட்டுறா அப்படின்ட்டு. அடுத்து இதெல்லாம் முத்து மீனா பார்த்துட்டே இருக்காங்க. உள்ளே போய் பால் காய்ச்சற வேலையெல்லாம் முடிச்சாங்க. இன்னமும் உனக்கு வேலை முடியலன்னு முத்து கேட்குறாரு. இந்த முடிஞ்சிச்சுங்க அப்படிங்கிறாங்க. சரி இந்த பியூட்டி பார்லர் அம்மா மூஞ்சில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது, உனக்கு எதாவது தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை கிருஷுக்கு இன்றைக்கி ஊட்டி விட்டாங்க, கிருஷுக்காக நீ பரிதாபப்படுறாங்க, அவனுக்காக ரூமை கொடுக்குறாங்க, நிறைய பேசுகிறாங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்போ எந்த குழந்தையில பார்த்தா பாசங்காட தான் செய்வாங்க, ஏன் நான் கிருஷ்ட பேசலை அப்படிங்கிறாங்க. நீ ஆரம்பத்துலேருந்தே கிருஷ்ட இப்படி தான் பேசுகிற, இந்த பார்லர் அம்மா இன்றைக்கி தானே அது இப்படி தானே திடீர்னு நடக்கிறது, அதனால எனக்கு தோணுது, எனக்கு என்ன தோணுது தெரியுமா, பார்லம்மாவுக்கு குழந்தை மேலே ஆசை வந்துச்சு, ஸோ குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிது. இதே மாதிரி எங்கள் அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு வட்டம் வாமிட்டு பெரிய ரகலையே பண்ணிச்சில்ல, அதுலேருந்து இந்த ஆசை வந்திருக்குமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நல்லது தானே, நம்ம வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு குழந்தை வந்துச்சுன்னு அப்படிங்கிறாங்க. சரி எது எப்படியோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு முத்து சொல்லிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே ரோஹிணி பக்கத்தில் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க யோசிக்கிறாங்கன்ட்டு அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா மனோஜ் இருக்கான். நான் கூட ஏதோ நினச்சேன், நீ இந்த இதை நினச்சிட்டு தான் என்னை நீ இப்படி வஞ்சியா, அப்போ உனக்கு குழந்தை மேலே ஆசை இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நீ தானே வேண்டான்னு சொன்னேன்னு. அப்போ நான் எல்லாம் வெட்டி இல்லை, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பெரிய பிஸ்னஸ் மேனில், ஸோ நமக்கு குழந்தை பெற்றுக்கலாம் தானே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம உருவாக்கலாம் தானே அப்படின்னு சொல்லாரு. பார்த்தியா நீ என்னை ரொமான்ஸை பார்க்குற கூட கோவமாக பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற. நான் நிஜமாவே கோவமாக தான் பார்க்குறேன், இருக்கிற பிஸ்னஸை நல்லபடியாக டெவலப் பண்ண பாரு, அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப கோவமாக பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க.